எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எறா ஃப்ரை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல எறாலில் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்க எறாலை நம்ம 10 நிமிஷம் கழித்து அலசி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த 3 மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் போல் இதை நம்ம அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த இறால் மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கு. நம்ம அடுத்ததாக தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்த இறாலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம ஏன் தோசைக்கல்லில் பண்ணுறோன்னா, தோசைக்கல்லில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இறால இருக்க தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்கும். அதனால தான் நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறோம். இதே நம்ம கடாயில் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிரேவி மாதிரி வந்துடும். அதனால நம்மளுக்கு இது சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இது அப்படியே நம்ம கருவாடு ஃப்ரை எப்படி சாப்பிடுவோமோ, எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம கலந்து விடாமல் விட்டோம்னா இது தீஞ்சு போயிடும். அதனால நம்ம பார்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் போல் நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது எறா ஒரு 2-3 நிமிஷம் வெந்தக்கப்புறம் எறாவில் இருக்க தண்ணி எல்லாமே நம்மளுக்கு தனியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக மசாலா இருக்க தண்ணி. அதனால் நம்ம அந்த தண்ணியில் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது நாங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த எறாலில் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கோம். இது 200 கிராம் எறால். அதனால் இதுக்கு எல்லா மசாலாவும் 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த எறா மினிமம் ஒரு 7 நிமிஷமாவது வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை மாதிரி வந்துடும். நம்ம இதை ஸ்டார்டிங்கில் போடும்போது தண்ணி மட்டும் தனியாக வந்திருந்தது. இப்போது ஒரு 7 நிமிஷம் கழித்து கரெக்டாக நல்லா ஃப்ரை மாதிரி வந்துருச்சு. சூப்பராக இப்போது இந்த எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எறா ஃப்ரை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த எறா ஃப்ரை கூட நம்ம ஆனியன், லெமன், அதுக்கப்புறம் புதினா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எறா ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.